வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கை எப்போதும் எல்லோருக்கும் எளிதாக இருக்காது, இருக்கவும் முடியாது. சில நேரங்களில் நாம எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும், எவ்வளவு கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும், எவ்வளவு திறமைகளோடு நம்மை வளர்த்து கொண்டாலும் வாழ்க்கை நமக்கு சாதகமாக இருக்காது. நாம் எதிர்பார்க்காததும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாததும் தான் வாழ்க்கை. ஆனால் அது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு சிறிய மாற்றம். அதனால் ஏற்படக்கூடிய வலியும் தோல்வியும் மனவேதனையும் தான் நம்மை இன்னும் வலிமையானவர்களாக, அறிவாளியாக, தைரியசாலியாக மாற்றக்கூடிய வல்லமைகளாக இருக்கின்றன. இன்று விலைமதிக்க முடியாத ஒன்றாக இருக்கும் வைரக்கல்லும் ஒரு கரிய கல்லிலிருந்து தான் பெறப்படுகிறது. அது தன் மீது செலுத்தப்படும் அழுத்தத்தை நாளடைவில் ஒளியாக பிரகாசிக்க செய்கிறது. அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் மன அழுத்தத்தையும் சவால்களையும் தாண்டினால் நம் வாழ்க்கையும் பிரகாசமாக ஒளி வீசும். வாழ்க்கை நம் கனவுகளை கீழே தள்ளி உடைத்துவிட்டால் அந்த உடைந்த இடத்திலேயே உட்காராமல் மன வலிமையோடு எழுந்து நிற்க முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு முறையும் வாழ்க்கை உங்களை கீழே தள்ளும்போது அது உங்களை மேலும் சிறப்பாக்க உதவுகிறது. வாழ்க்கை நம்மை எத்தனை முறை கீழே தள்ளினாலும் அதிலிருந்து நாம் எழுந்து நிற்பதுதான் உண்மையான வெற்றி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை நம்மை உடல் அளவில் மனதளவில் சிதைக்கலாம். சில நாட்களுக்கு பிறகு அது ஒரு வடுவாக நம் மனதில் பதியலாம். அந்த அடையாளமே உங்களை ஒவ்வொரு நாளும் வெற்றியின் பாதையில் பயணிக்க வைக்கும். வாழ்க்கை நம்மை காயப்படுத்தும் போது ஏற்படுகின்ற மனவேதனையில்தான் அதற்கான மருந்தும் தீர்வும் மறைந்து உள்ளது. நீங்கள் அதை ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கான பதில் விரைவில் கிடைக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களை கடந்து செல்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, அதை தாண்டி நீங்க எங்க செல்ல வேண்டும் என தீர்மானிப்பதே முக்கியம். உதாரணமாக, நீங்கள் ஒரு ஆழமான இருட்டான பள்ளத்தில் மாட்டிக்கிட்டீங்க. அப்போது 2 குரல்கள் உங்க மனதுக்குள்ள பேசிக்கொண்டிருக்கும். 1, உன் அறிவை பயன்படுத்து, நன்றி உணர்வோடு முயற்சி செய், நம்பிக்கையோடு முயன்றால் கண்டிப்பாக உன்னால மேல வர முடியும் என்று உங்களை உத்வேகப்படுத்தும் குரல். மற்றொன்று, ரொம்ப பயப்படுறியா, இப்படி வந்து பள்ளத்துல மாட்டிக்கிட்ட என்று புலம்பிக் கொண்டே எல்லாமே உன்னுடைய தப்புதான் என்று உங்களை குறை சொல்லும் அர்த்தமற்ற குரல். இப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய குரலை மட்டும் காதில் வாங்கி கொண்டு நடந்ததை பற்றி கவலைப்படாமல் மனதளவில் தயாராக இருந்தால் இந்த போராட்டத்தை எதிர்கொண்டு வெற்றிக்காக போராட ஆயத்தமாவீங்க. வாழ்க்கை உங்களை கீழே தள்ளிய அதே இருண்ட வேதனையான பள்ளத்திலிருந்து மெல்ல மெல்ல படியேறி மேலே வருவீங்க. அந்த வழியிலிருந்து நீங்க மேலே வரும்போது நீங்கள் இருந்ததை விட உயர்ந்த ஒருவராக மாறிவிடுவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஆழமான உண்மை புரிய ஆரம்பிக்கும். இனி எத்தனை தடைகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் எழுந்து நின்று தன்னம்பிக்கையோடு போராட வேண்டும், அதுதான் என்னுடைய உண்மையான வலிமை என்று. உங்களுக்கு எதிராக எத்தனை இடையூறுகள் இருந்தாலும், எத்தனை துன்பங்கள் சோதனைகள் வந்தாலும் எதுவும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. உங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரே ஆயுதம் நீங்க மட்டும்தான். எந்த சூழ்நிலையும், எந்த பிரச்சனையும், எந்த தடைகளும் இவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கை என்று உங்கள் வாழ்க்கையின் எல்லையை வரையறுக்க முடியாது, வரையறுக்கவும் விடக்கூடாது. இனிமேல் நீங்க பின்வாங்க கூடாது, பயந்து வந்த வழியிலே ஓடிவிடக்கூடாது. யார் உங்களை பற்றி என்ன குறை சொன்னாலும் அதை பொருட்படுத்தாமல் உங்கள் செயலை நம்பிக்கையுடன் செய்ய ஆரம்பியுங்கள். உங்களுக்குள் இருக்கும் ஒரு வலிமை எத்தனை தடைகள் வந்தாலும் உங்களை தளர விடாது. இனி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, நீங்கள் எந்த துயரத்தை கடந்து வந்தாலும், எந்த சோதனையை எதிர்கொண்டாலும் பின்வாங்காமல் நீங்கள் இன்னும் போர்க்களத்தில் நின்று உங்களின் ஆட்டத்தை ஆடுகிறீர்கள் என்றால் அதுதான் உங்களின் உண்மையான வலிமை. இதில் வரும் கருத்துக்கள் உங்கள் மனதில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.